ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க. தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த முறுக்கு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை தண்ணீர் எதுவும் நனைக்காமல் அப்படியே விரித்து விட்டுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை கொட்டிட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க. நான் மைதா மாவில் தாங்க இந்த முறுக்கு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நான் எடுத்திருக்கிற அளவு மைதா மாவுக்கு ஒரு 20 முறுக்கு வரும். இப்போ ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா இட்லி பானை தண்ணி கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறமா ஒரு தட்டை மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம கட்டி வச்சுருக்கிற மைதா மாவை வச்சுக்கலாம். வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆவி வருது. மாவு வெந்துடுச்சு. சூடாக இருக்கும், பார்த்து கவனமாக இடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இந்த மூட்டையை அவுத்துக்கலாம். இப்போ அகலமான தட்டில் இதை கொட்டிக்கணும். மாவு கட்டி சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டிப்பு, ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கையில் உடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1-2 இப்படி கையில் உதுத்து விட்டுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடு மட்டும் கொடுத்தீங்கன்னா மாவு சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. நான் கையிலையே நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஜல்லடையை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன குருணையெல்லாம் இருக்கும், அதை கையில் நல்லா நசுக்கி விட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வர மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஓமம் கொஞ்சம் கையில் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வெண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு அச்சு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். முறுக்கு உள்ள அதுலேயே எண்ணெய் தடவிட்டு மேலே முறுக்கு அச்சுலேயே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நான் 3 சின்ன கண் இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அச்சு முறுக்கு மாதிரி வேணும்னாலும் ஸ்டார் முறுக்கு மாதிரி வேணும்னாலும் அந்த அச்சு இருந்தாலும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ பிளேட்டில் 2 பிளேட்டையும் கவுத்தி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆயில், எந்த ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தேங்காய் எண்ணெயில் சுட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா உடையாமல் வருது. புளியறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எப்போவுமே முறுக்கு புளியும் போது அந்து விழுகாமல் வரணும். அப்போ தான் நம்ம எடுத்துருக்கிற மாவு, பிசைஞ்சிருக்கிற மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே சேர்த்தி பாருங்கள். போட்ட உடனே எலும்பி வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். முறுக்குக்கு மட்டும் எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு எப்படி சூடு பண்ணுறீங்களோ அதே அளவுலையே தான் இருக்கணும். கூட குறைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமாக முறுக்கு கரிஞ்சு போயிடும்.
மிதமான தீயிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயினுடைய சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், முறுக்கெல்லாம் உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மைதா மாவில் ஒரு முறுக்கு செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. மாவு இருந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரியே எல்லா மாவையும் பிழிஞ்சு முறுக்காக சுட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நீளமான ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி விரித்து வச்சுட்டு எல்லா முறுக்கையும் புழிஞ்சிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சு விடுறதுனால நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். லாஸ்ட்டு எல்லா முறுக்கையும் சுட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக அந்த முறுக்கு குழலில் மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுங்க. அதில் சின்ன சின்ன பக்கோடா மாதிரி போட்டுட்டேன், மாவை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான மைதா மாவில் முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இருபதுலேருந்து 22 முறுக்கு வருங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள்.